விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற ஐயனார் துணை சீரியலில் சோழன் போலீஸ் ஸ்டேஷனில் பட்ட அவமானத்தை வீட்டில் காட்டும்படி பாண்டியனிடம் கோபத்தை காட்டுறாரு. அதிலும் யாரை கேட்டு என்னுடைய பணத்தை எடுத்த, நான் அதை எதற்காக வச்சுருந்தேன் என்று உனக்கு தெரியாது, என்னிடம் கேட்காமல் என் பணத்தை எடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சண்டை போடுறாங்க. இதனால் பாண்டியனும் கோவப்பட்டு, நான் பணம் கொடுத்து உன்னை வெளியே எடுக்கவில்லை என்றால் நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டும் என்று பதில் சொன்னதுனால 2 பேருக்கும் வாக்குவாதமாகிடுது. உடனே நிலா இவர்கள் சண்டையை நிறுத்தும் விதமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு சேரன் சோழனையும் பாண்டியனையும் திட்டியதும் 2 பேரும் நிலாவிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானம் செய்திடுறாங்க. அந்த வகையில் பாண்டியனும் சோழனும் சமாதானமாகி இருக்கும் பழைய மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து நிலா இவர்களை புரிந்து கொள்ளவே முடியல. இப்போது தான் அடிதடி சண்டை போட்டாங்க, அதற்குள்ளே சமாதானமாகிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு வியந்து பார்த்து சேரனிடம் சொல்லிக் கொள்கிறாங்க. அடுத்ததாக பாண்டியன், நீ நிலாவுக்காக வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பைக் கேட்டிருந்த, ஒரு நல்ல பைக் வந்திருக்குது, நாளைக்கு போய் பார்க்கலாம் என்று சோழனிடம் சொல்கிறாரு. உடனே சோழனும் சரி என்று சந்தோஷப்பட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் பாண்டியன் தூக்கத்தில் இருக்கும் பொழுது பாதியிலேயே எழுப்பி பைக்கை பார்ப்பதற்காக அவசரப்படுத்தி சோழன் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வகையில் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் விதமாக சோழன் பைக் வாங்கி கொண்டு கொடுக்க போகிறாரு. ஆனால் இருந்த மொத்த பணமும் போலீஸிடம் கொடுத்து விட்டாங்க. இனி பைக் வாங்குவதற்கு எங்கேருந்து பணம் இருக்க போகிறது? சோழனுக்கு ஏற்கனவே 1 மாதம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி இப்படி நிலாவுக்கு சோழன் எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.